வணக்கம். அருள்குமரன். 1 தினங்களுக்கு முன்பாக கோவையில் சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். மிக வேதனையான ஒரு விடயம். குறிப்பாக நான் இருக்கிற என்னுடைய சொந்த தொகுதியில் என் ஊருக்கு மிக மிக அருகில் நடந்த ஒரு விடயம் இது. இதற்கு இன்றைக்கு இருக்கிற தமிழக வெற்றிக் கழக அரசு மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறது. இதையெல்லாம் தாண்டி நேற்றைக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். குறிப்பாக பெண் அமைச்சர்கள், பல அமைச்சர்கள் பேட்டி கொடுத்த நிலையில் பெண் அமைச்சர்கள் 2 பேர் பேட்டி கொடுக்கிறார்கள். அவர்களும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எவ்வளவு ஏளனமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக அந்த பேட்டியில் பல்லெழுத்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார்கள். இதே அவர்களுக்கோ அவர்களோட குடும்பத்திலேயோ இதுபோல ஒரு துன்பையில் நடந்திருந்தால் இதுபோல பல்லெழுத்து கொண்டு பேட்டி கொடுப்பார்களா? அதில் ஒரு படி மேலே போய் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், பெண் அமைச்சர் சொல்லுகிறார், அவர் குறிப்பிடுகிறார், கேள்வி பத்திரிகையாளர்கள் முன் கேள்வி வைக்கப்படுகிறது. இதுபோல ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்று வைக்கப்பட்ட கேள்விக்கு பொலிட்டிக்கல் கேள்வி என்னிடத்தில் கேட்காதீர்கள், என்னுடைய துறை சார்ந்த கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று பல்லெழுத்து கொண்டு பதிலளிக்கிறார். இதே அவரும் ஒரு பெண் தானே, அவருக்கு இது போல இல்லை, அவர் குடும்பத்தில் இல்லை, அவருடைய மகளுக்கு இது நடந்திருந்தால் இதுபோல அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பார்களா? சரி, இது ஒரு கேடுகட்ட ஆட்சி தானே. 41 பேர் இவர்களை பார்ப்பதற்காக கரூருக்கு சென்று மரணமடைந்த பொழுது அவர்களை நேரில் கூட சென்று சந்திக்காத அந்த தலைவர் பாதிக்கப்பட்ட நபர்களை தன் வீட்டுக்கு அழைத்து துக்கம் விசாரித்த நிகழ்வு உலகத்திலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மட்டும்தான் செய்திருக்கிறார். இதுபோல ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை எந்த தலைவரும் இதுவரைக்கும் சென்ற சரித்திரமே கிடையாது. மிக கொடூரமாக செயல்பட்ட ஹிட்லர் என்று சொல்வார்கள், அவர் கூட இதுபோல நடந்து கொண்டது கிடையாது. அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியில் தான் நாம் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறு பிள்ளை, பிஞ்சு குழந்தை, ஒன்றும் அறியாத பிஞ்சு குழந்தை இப்படி ஒரு நிகழ்வை நடந்திருக்கிறது. அதற்கு விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒரு பெண் அதிகாரி. அது அனைத்து ஊடகங்களிலும் வந்துவிட்டது. அந்த பெண் அதிகாரி அந்த பேட்டி கொடுப்பதற்கு முன்பு அவ்வளவு பல்லெழுத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு நகைப்பாக இருக்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் கூட வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி என்பது இதிலிருந்து தெரிகிறது. மக்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அளித்த வாக்கு, தமிழக வெற்றிக் கழகம் என்ற இந்த கேடுகட்ட கட்சிக்காக நீங்கள் அளித்தது வாக்கல்ல, உங்கள் வாய்க்கரிசி. இது ஒவ்வொரு நிகழ்வையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 நாட்களாக நடக்கிறது. இனியும் இது நடக்கும். இனியாவது தவறை உணருங்கள். சினிமா மோகத்திலிருந்து வெளியே வாருங்கள். வெறும் ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராமையும் வைத்து இவர்களுக்கு நீங்கள் போட்ட வாக்கு என்பது எவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தின் தமிழர்களாகிய நம் தலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து உணருங்கள். இன்னும் 5 ஆண்டு காலம் இவர்கள் என்னென்ன கொடுமைகளை செய்ய போகிறார்களோ என்று அச்சத்தில் பதிவிடுகிற காணொளி இந்த காணொளி.